ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட என்கேஜ்மெண்ட்டோட ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். அது வந்து சுபாவுக்கு வந்து தெரியாமல், சாண்ட்ராக்கு வந்து தெரியாமல் வந்து நான் சர்ப்ரைஸ் பண்ணலான்ற மாதிரி ஒரு ஐடியாவில் வீடியோ எடுக்கிறது பார்த்தீங்கன்னா மம்மி தான் எடுக்கிறாங்க. இது வந்து சுபாவுக்கு வந்து எதுவுமே தெரியாது. நம்ம வந்து அவங்கள சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். அதுதான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு ஃப்ரேம் 2 ஃப்ரேம் இல்லை, 7 ஃப்ரேம் போட்டிருக்கோம். 7 ஃப்ரேமையும் அவங்க என்னென்ன ரியாக்ஷனில் ஓப்பன் பண்ணி பார்க்குறான்றதே நம்ம இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோவில் இதை தான் விலைவாரியாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். A few moments later. ஃப்ரேம் கடைக்கு வந்தாச்சு. பெரிய ஃப்ரேம் சொல்லியிருந்தேன்ல, அதான் இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உந்துட போதுரா அடேங்கப்பா இல்லை, இதில் வந்து ஒரு 3 ஃப்ரேம் இருக்காடா. இதில் ஒரு 3 ஃப்ரேம் இருக்குது, இதில் ஒரு 3 ஃப்ரேமு, இதில் ஒரு 3 ஃப்ரேமு. ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஃப்ரேமு. ஃபர்கட், நான் மறந்துட்டேன். ஏய் அச்சு தூக்கி அச்சனவே தூக்கி அடிச்சிரும் பாத்து 5 இல்லை 6 நினச்சேன், 8 மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஃப்ரேம் தான் நினச்சோம். பார்த்தா 8 ஃப்ரேம் கொடுத்துருக்கோம். 8 ஃப்ரேமுமே செஞ்சு கொடுத்தாப்புல, சிறப்பாக செஞ்சு கொடுத்துருக்காரு. ஓப்பன் பண்ணிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்றத. எல்லாமே வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணி கொடுத்துருக்காரு. நீங்களும் வேணும்னா கீழே நம்பர் கொடுக்குறேன், கால் பண்ணி கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் போட்டுக்கோங்க. இவ்வளோ பேர் ஃபோட்டோ ஃப்ரேமே பார்த்தீங்கன்னா ரேட்டு சொல்ல மாட்டேன், அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்லியான பட்ஜெட்டு, இவ்வளோ பேர் ஃபோட்டோ ஃப்ரேமே. நீங்கள் அவர்கிட்ட கால் பண்ணி கேட்டுக்கோங்க, கீழே நம்பர் கொடுக்குறேன். ஓகே வாங்க நம்ம மணிமேகலை என்னடா வெக்கமா அவன் வீட்டில் போய் சுபா வந்து சர்ப்ரைஸ் பண்ணுவோம். அந்த வீடியோ வந்து நம்ம வந்து எப்படி வந்துட்டுருக்குன்றதை நம்ம பார்ப்போம். ஒரு வீடியோவும் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமும் பிரிக்கிறதுலேருந்து அதை ரிவ்யூ பண்ணுறதுலேருந்து அவங்க ஃபேஸ் என்ன சொல்லுவாங்க, என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது, ஃபேஸ் ரிவ்யூ பண்ணுறது எப்படி இருக்குன்றதை நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே காமிங்கண்ணே. எல்லா ஃபோட்டோ ஃப்ரேமே எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து சுபா வந்து டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கான். இப்போ நம்ம கூப்பிட்டு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். எப்படி ரியாக்ஷன் இருக்குன்றதை பாருங்கள். வெயிட் அப்படியே வாங்க. வா அப்புறமா பேச எடுக்கலாம். என்ன ஏ என்னது, என்ன கண்டுபிடி. இல்லை என்னவா இருக்கும்? என்னது ஃபோட்டோ ஃப்ரேம்? எத்தனை இருக்கு? நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஃப்ரேம் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் பார்க்க எனக்கே பிடிச்சதா, இதை போட்டுடலான்ட்டு ஒரு 8 ஃப்ரேம் வந்துடுச்சு. அது நம்ம ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ தான், நீ ஓப்பன் பண்ணி பாரு. தெரியும், நீ அதான் வீடியோ பண்ண. சரி என்ன ஃபோட்டோவாக இருக்கும் கெஸ் பண்ணு. என்கேஜ்மெண்ட் ஃபோட்டோ. அது வரைக்கும் கரெக்டு. என்ன ஃபோட்டோ போட்டிருப்பேன்? பொறுமை. இந்த வாசனை அதை மட்டும் பார்த்து வச்சுக்க. ஃபோட்டோ ஃப்ரேம் கொடு, நான் தந்துடுறேன். கிளி
டேய் நான் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, என்னமோ மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். Fantastic. No words. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? I didn't expect this. முடியாது. ஆமா ஆமா, ஸ்டைல் முடி. எப்படி இருக்கு? எப்படி எப்படி எப்படி? Speechless. செமையா இருக்கு. இந்தா. நான் ஒரு மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் இது அவுட்கம் நல்லா இருக்கு. சீரியஸா முடிவா அது போட்டோ ஃப்ரேம் எடுத்து முடிவா. ஃபென்டாஸ்டிக், ஃபேபுலஸ். எடி செமையா இருக்காமி. நல்லா இருக்கு. இந்த கோடு தான் எனக்கு எது அது? என் முடி. முடி எடுத்துக்கோ கையில. வேற போஸ் கொடுத்தால இது நல்லா தான் இருக்கு. இப்படி பண்ணுவீங்க. வணக்கம். இன்னும் எத்தனை போட்டோ ஃப்ரேம் இருக்குது? ஆக்சுவலி எல்லா ஃபோட்டோமே நம்மளுக்கு ஃபேவரட்டான ஃபோட்டோல, அதனால கொலாஜ் மாதிரி போட்டியோ. எல்லாத்தையும் போட்டா வீட்டு. இதே ஏன் போட்டா அதே போட்டா நீ கேள்வி கேட்க கூடாது. எல்லாத்தையும் போட்ட. ஏய் அது கூட இதுல இருக்கு பாரு. இததான் போடலையே தனியா அப்படின்ட்டு. இததான் இங்க போட்டுக்கணும். அதுல இதுதான் இங்க மாத்துறது. இதுதான் நாங்க வந்து ஒரு வீடியோ தனியா எடிட் பண்ணோம். அதுவும் இதுல வந்துருச்சு. It was a great amazing frame. இவ்வளோ பெரிய ஃபோட்டோ ஃப்ரேம் எங்கே மாட்ட போறீங்கன்னு தெரியாம போடும் போதே யோசிச்சுன்னு இருந்தேன். சூப்பரா இருக்கு. சரி இப்போதைக்கு இங்கே மாட்டிப்போம், அப்புறம் நம்ம உங்க வீட்டுல எங்கள் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடும். எல்லாமே நல்லா எடிட்டிங் வைஸ், எடிட்டிங் கிங்கில் குவாலிட்டி அண்ட் கலர் கிரேடிங் நல்லா இருக்கு. செம்மையா இருக்குல்ல? ஃப்ரேமும் நல்லா இருக்கு, டீசெண்டாக. சரி ஓகே, நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ. தேங்க்யூ ஸோ மச். இங்க மாட்டில சொல்லுங்க. இது எடுத்துடலாம். எங்கே மாட்ட போறீங்க? அங்கேயா? யா இங்க நீ இங்கே போட்டுக்கலாம். எங்கே மாட்ட போற? இங்கேயா? இல்லை அந்த ரூமில் ஹாலில். இங்கே மாட்டினா செம்மையா இருக்கும். பிங்க் கலர் பேக்ரவுண்டுக்கு செம்மையா இருக்கும். பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். This was excellent work. நான் ஒரு மாதிரி இருக்கும் போல இருக்கு நீ என்கிட்ட சொல்லிட்டு இருந்தல. நான் என்னமோ இமேஜின் பண்ணேன், பட் this was good. ஆனால் காசு இல்லைன்னு போய் சுபா ஏமாத்திட்டே இருந்தேன். அப்புறம் போட்டுக்கலாம். இதுவும் ஃபைனலாக வந்து அதுதான் நீ ஒன்று பிரித்து பார்த்தா தான் தெரியும். அது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குன்ற அதெல்லாம் பிரிவா. ஓ எல்லா பேருமே பிடிக்குவா இப்போ? பட் நீ இல்லாததா பார்த்து பண்ணி அட்மையர் பண்றாங்க. இந்த கோட் இல்லாததா பார்த்து பண்ணி. Me that is not code, that is my hair. ஹேர் மாதிரி தெரியல, கோட் மாதிரி. ஏடே சும்மா அர்த்தது. இத பார்த்துட்டே இருக்கு. சரி நெக்ஸ்ட் எல்லாத்தையும் பிரிச்சுட்டு போய் டூஷன் வேற எடுக்கணும்ல. கலர் நல்லா டார்க்கா இருக்கு. அடுத்து இது பிரிக்கலாமா? இது வேணா பிரிங்க. நான் பிரிமா சிசர் இது மட்டும் பிரிக்க கூடாது, இது பிரிக்கலாம். சரியா? ஓ ஐ see. பேக்கிங்லாம் பக்காவா பண்ணி எடுத்து வந்திருக்கோம், எந்த டேமேஜும் இல்லாம. எப்போ பண்ண இதெல்லாம்? எப்போ? போன வாரம் வந்து கொடுத்தோம். ஆமா நான் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தேன், நான் ஃப்ரேம் பண்ணணும். இவ்வளவு ஃப்ரேம்ஸ் இது இங்க பாரு. என்ன ஒரு ஆனந்தம். இந்த போட்டோ வந்து சுபாக்கு ரொம்ப பிடிச்ச போட்டோ, அதனால இந்த ஒரு போட்டோல இம்ப்ரெஸ் ஆயிடும்னு எனக்கு தெரியும். இது வந்து எங்களோட அம்மா, என்னோட ஃபேவரட் 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 ஃபேவரட். இதுதான் நல்லா இருக்கு. எப்படி இத நான் ஃபங்க்ஷன் என்ன யோசிச்சேன், ஃப்ரேம் போட்டு மாட்டிடணும் அப்படி சொல்லி. ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ்.
சொல்லுங்க உங்களுக்கு நம்ம சுபாவுக்கு ரிவ்யூ கேட்போம். எப்படின்னா என்ன எதிர்பார்த்தேன்? இது இருக்குன்னு எதிர்பார்த்தியா? ஆஹா, எனக்கு இதை போட்டே ஆகணும்னு நான் நினச்சிட்டே இருந்தேன் மனசுல. போட்டாச்சு. எப்படி இருக்கு? இந்த ஒரு போட்டாவே போதும், வேற எதுவுமே வேணாம். அப்ப இந்த போட்டோல எடுத்து வச்சிருப்போம். அது மட்டும் இருக்கட்டும். சரி ஓகே. ரிட்டர்ன் பண்ணிடலாமா? இதெல்லாம் return பண்றேன். நம்ம போட்டோ இருந்தா அவங்க வீட்ல மாட்டிப்பாங்களா? ரிட்டர்ன் பண்ணிட்டா? ஆமா. வேணாம். என் ஃபேவரட் ஃபோட்டோ. ஓகே ஓகே நெக்ஸ்ட். ஓகே நெக்ஸ்ட். இது வந்து உன்னோட ஃபேவரட்ல. என்னோட ஃபேவரட். இது நீ போடுறது ஆக்சுவலா தெரியும். நீ சொல்லிட்டே இருந்தல, நீ அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க, நம்ம நின்னுட்டு இருக்கோம். அதனால இல்ல. போடணும்னு. இந்த போஸ் வந்து நீ என்ன பார்த்துட்டு இருக்க? நான் ஏதோ ஒரு யோசிச்சேன் திங்கிங்ல. நீ எங்கேயோ பார்த்துட்டு இருக்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அதுதான் நல்லா இருக்கு. சூப்பர். சரி ஓகே. நெக்ஸ்ட். நைஸ். இது வந்து லாஸ்டா ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு நாங்க மட்டும் இருந்தோம் அப்ப எடுத்தது. இது அதாவது இந்த சேர் அவங்க எடுத்துட்டு போகாம விட்டாங்க. சேர்ல அங்கேயே இருக்கும். நம்ம புக் பண்ண ஹால்லே வந்து சேர்ல எல்லாமே லைக் போட்டோ ஷூட் தேவையான எல்லா திங்ஸுமே இருந்துச்சு. ஒரு போட்டோவும் எப்படி இருக்குன்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஓகே நெக்ஸ்ட். இது எல்லாத்துக்கும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னது? ஃபேமிலி போட்டோ. செமையா இருக்கா? இவங்க வந்து என்னோட இன்லாஸ், மதர் இல்லா, ஃபாதர் இல்லா. ஓகே. இது ஃபேமிலி போட்டோ. இது வந்து எங்க அம்மா அப்பா, அதுக்கப்புறம் சுமாவோட மம்மி டாடி. சுபாவோட மம்மி டாடியும். யாரு சும்மா? சிவாவோட மம்மி டாடியோட போட்டோ பண்ணியிருக்கோம். இது ரெண்டு ஃபேமிலி போட்டோ. மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சோனே பண்ணோம். எப்படி சூப்பராக இருக்கா? நைஸ். நெக்ஸ்ட். இது வந்து நம்ம டாடி மம்மி. எப்படி இருக்கு? செம்மையா இருக்கா? ஆளுக்கு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் அதிகமாக எடுத்துக்கணும். அதுதான் சரி, இங்கே ஒன்று மாட்டுறது அங்கே ஒன்று மாட்டுறது. நான் ஒன்று தான் ஃபஸ்ட்டு போட்டேன். அதுக்கப்புறம் சரி எல்லாத்துக்கும் ஒன்று போட்டுருவோம் அப்படின்னு தான் 2 போட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட் பார்ப்போமா? இன்னொன்னு இருக்கா? இன்னொன்னா இதுல இருக்கு இன்னொரு 3 போட்டோ ஃப்ரேமு. ஐயோ, எப்படி? அப்ப என்ன மாட்டுவீங்க? எல்லாத்தையும் மாட்டிக்கலாம். அது என்ன போட்டோன்னு பார்த்தீங்கன்னா, இத உங்க அம்மா ஆசைப்பட்டாங்களா? எங்க அம்மா வந்து ரொம்ப ஆசைப்பட்டு அவங்க வந்து இந்த போட்டோ ஃப்ரேம் உடஞ்சிருச்சு. இது ஆல்ரெடி நம்ம வந்து மிரர்ல போட்டு கொடுத்தோம். கீழே வீடு செட் பண்ணும்போது உடஞ்சிருச்சு. அதனால அவங்களுக்கே தெரியாம இந்த போட்டோவை திருப்பி எடுத்துட்டு போய் எடிட் பண்ணி நம்ம இந்த போட்டோ அவங்க அந்த ரியாக்ஷன் வீடியோவை நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன் பாருங்க. இந்த போட்டோ பார்த்தோன்னா அந்த ரியாக்ஷன் வீடியோ நான் இதில் அட்டாச் பண்றேன் பாருங்க. அவங்க எவ்வளோ எக்ஸாக்டா அதை எமோஷனல் ஆகுறன்றதையும் நீங்க பாருங்க கண்டிப்பா. இது வந்து அவங்களோட பர்த்டேக்கு வந்து நம்ம 25, அதாவது வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு அவங்களுக்கு பிறந்த நாள். அதனால இதை நானும் சுபாவும் எங்க சார்பாக நாங்கள் அதை அவங்களுக்கு கிஃப்ட் பண்றதுக்காக போட்டோம். எப்படி இருக்குன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, இது வரைக்கும் நம்ம வந்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் விடலாமா? அடுத்த போட்டோ ஃப்ரேம் நம்ம ஓப்பன் பண்ணுறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 3 ஃபோட்டோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், இதில் என்ன ஃபோட்டோ? அது திறந்து பார்க்கும்போது தான் உனக்கு தெரியும். எல்லாமே நானே சொல்லிட்டேன்னா அதுக்கு நான் ஃபோட்டோ அனுப்பிச்சு விட்ருப்பேன் உனக்கு. அதில் என்ன சர்ப்ரைஸ் இருக்கு மீ? கமான். இந்த ஃபோட்டோ பார்த்தாலே சுபா அப்படி சொல்லுவா பாருங்க. இருங்க நான் தேடி அதை எடுத்து கொடுக்குறேன். தலகோல வருமா? 2 மறைந்திருந்து பார்க்கும் மறுபவன இசை மலையில் நினைய தயாரா? என்னோட ஃபோட்டோ இதை நீ எதிர்பார்க்கல. என்னோட சிங்கிள் ஃபோட்டோ ஃபேவரட். நல்லா இருக்கு.
நல்லா இருக்கு. நைஸ் நைஸ் சூப்பர். நீ அப்படி சொல்லுங்க. இந்த ஃபோட்டோ வந்து ரொம்ப மெமரிபுளாக இருக்கணுன்றதுக்காக போட்டேன். இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 2 ஃப்ரேம் ரினியூவல் பண்ண போகிறோம். இந்த 2 ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்றதை நான் திருப்பி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் அதை காமி. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அக்காவோட பொண்ணு, கூட பிறந்த அக்காவோட பொண்ணு. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் நிச்சயதார்த்த அன்னைக்கு உள்ளே வந்துருப்பா. எங்களோட நிச்சயதார்த்த அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பர்த்டே. அதனால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்றதுக்காக நான் ஒரு ஃப்ரேமும் சுபா ஒரு ஃப்ரேமும் தனித்தனியாக போட்டு அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இதை போட்டோம். எப்படி இருக்குன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். அதாவது வந்து லீவில் வந்து இவங்க வீட்டில் சுபா வீட்டில் வந்து இருக்கும்போது இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து மெமரியாக வச்சுருந்தோம். அதை க்ரியேட் பண்ணி இப்போ ஃபோட்டோ ஃப்ரேமாக போட்டிருக்கோம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இங்கே பாருங்க, இவ்வளோ ஃபோட்டோ ஃப்ரேம் போட்டிருக்கோம். கெஸ் பண்ணன்னு சொன்னேன். போட்டோ தான், வேற என்ன ஃபோட்டோவா இருக்கு? ஃப்ரேமை பார்த்தாலே தெரியுது போட்டோன்னு. கல்யாண போட்டோவா? நிச்சயதார்த்த ஃபோட்டோ. சரி, நிச்சயதார்த்த போட்டோவா? யோசிக்கிறேன்னா நான் 23 வரலையே, கல்யாணத்தை பற்றி. என்கேஜ்மெண்ட் போட்டோ. சூப்பர், இதுதான் எதிர்பார்த்தேன். வெரி குட். பரவாயில்லையே, நினச்ச மாதிரி எடுத்துன்னு வந்துட்டேன். சூப்பர். நினச்சல அதை எடுத்துட்டு வந்துட்டேன். அதே காமி, ஓப்பன் பண்ணி காமி. தேங்க்யூ. காமி, பக்கத்தில் வச்சு காமி. எப்படி இருக்கு? நைஸ், வெரி நைஸ். இது என்ன ஃபோட்டோ? இதுவா? இது வந்து எங்களோட அக்கா பையன் கல்யாணத்துக்கு எடுத்த ஃபோட்டோ. இது மிஸ் ஆயிடுச்சு, பழையபடி மந்தி வைக்கிறது. இது என்கேஜ்மெண்ட் ஃபோட்டோ. இதுவும் சூப்பர். எப்படி அப்பா சிச்சுனுங்கிறார்ல? வெரி குட், அழகா இருக்கு. இது சுபாக்கு ஒன்று நமக்கு ஒன்று போடணும். இதுவும் நல்லா இருக்கு. அடுத்து பிரி. நெக்ஸ்ட் யார் ஃபோட்டோ? நீங்கள் பாருங்க, கத்திரிக்கோள் கேட்டீங்க. உன் கையே கத்திரிக்கோள் தான். இது அழகா இருக்குது. இது தாய்மாமன் பொண்ணு. இது வந்து பார்த்தீங்கன்னா நிஷாவுக்கு வந்து நிஷாத் அன்னைக்கு பர்த்டே வந்துச்சுல, அதனால் எங்களால் எதுவும் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நானும் சுபாவும் சேர்ந்து போட்டோம். வெரி குட், நல்லா இருக்குது. சைனீஸ் பேபி. அதோட அதுதான் ரேட் அதிகம். அந்த இது அந்த பீடிங்கு பறக்க போகுது. இதுவும் அழகாக இருக்கிறது. என்கேஜ்மெண்ட் ஃபோட்டோ சூப்பராக இருக்கிறது. இது ராஜா பகவத் மாதிரி இருக்கலாம். அந்த பொண்ணு மொச்சமா நல்லாதா? எல்லா ஃபோட்டோ எப்படி இருக்கு? எல்லா ஃபோட்டோ சூப்பராக இருக்கிறது. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபோட்டோலாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லா ஃபோட்டோவும் காமிச்சாச்சு, பார்த்துக்கோங்க எப்படி இருக்கிறது என்று சொல்லுங்கள். தூக்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ், செம்ம வெயிட்டாக இருக்குது. இது தூக்குறாங்க 4 தட்டு சோறு திங்கணும் போல. சரி, ஓகே சொல்லு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது ஷாம் அண்ட் சாண்ட்ரா. ஷாம் அண்ட் சாண்ட்ரா. டாடா பாய். டாடா, பை பை. ஓகே.